பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா மயில கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அக்கா, இன்னைக்கு செக்கப் போகணுமே, அந்த டேட் தானே உங்களுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா மீனா, செக்கப்புக்கு போகணும். என்னக்கா, நான் வேணும்னா ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுட்டு வரட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல வேண்டாம் மீனா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்றாங்க. என்னக்கா, நீங்க மட்டும் தனியா போறீங்களா? இல்ல இல்ல, நான் மட்டும் தனியா தான் போறேன். இல்ல, அதுக்கு பதிலா உங்க அம்மாவை கூட்டிட்டு போலாம் இல்ல. என் அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு பதிலா நான் தனியாவே போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு சரி நான் வைக்கிறேன்னு வச்சிடறாங்க. உடனே இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்திருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை மட்டும் நடக்கலனா அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். தரையே கீழே படாத அளவுக்கு அவளை தாங்கு தாங்கன்னு தாங்கியிருப்போம். எல்லாம் விதி, என்ன பண்றதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம முத்துவேலை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. முத்துவேலும் வந்துட்டு இருக்காங்க. அத தூரத்துல இருந்து கோமதியும் ராஜுவும் பார்த்துட்டு, அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி ராஜுவும் கோமதி அண்ணன் வீட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட சகுனிங்க இருக்கு, பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி ஏய் என்னங்கடி, ரெண்டு பேரும் அவ்வளோ தூரத்துல இருந்து உன் அண்ணனையும் உன் அப்பாவையும் பார்த்துட்டு இருக்கீங்களே, ஏன் கிட்டதான் வர்றதுன்னு சொல்றாங்க. எதுக்கு வம்பு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்க இங்கிருந்தே அவரை நலம் விசாரிச்சுக்கிறோம் சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேல் வீட்டுக்கு வந்ததுமே கதறி அழுது குமார் போய் காலில் விழுந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பெரியப்பா, நான் எதுவுமே வேணும்னு செய்யல, உங்களுக்கே தெரியும் தானே நடந்த விஷயம் எல்லாமே, என்னை மன்னிச்சிடுங்க பெரியப்பான்னு சொல்லி காலில் விழுந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் நீ என்னை அடிச்சே கீழே தள்ளி விட்ட பத்தியா, அதை கூட மன்னிச்சிடுவேன், ஆனா கதிர் மேல ஒரு பொய் போட்ட பத்தியா, அதை என்னால மன்னிக்கவே முடியாதுடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்துவேல் கிளம்பி போயிடுறாங்க. உடனே குமார ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா யாரை காட்டுறாங்கன்னா நம்ம சரவணனையும் அஞ்சலியும் தான் காட்டுறாங்க. சரவணன் அஞ்சலி கிட்ட கோமதி கேட்ட விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே அஞ்சலி இங்க பாரு சரவணா, இனி என்கிட்ட நீ பேசுற வேலை வச்சுக்காத. உன்னுடைய வீட்டுல இருக்கவங்க உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கும். அது எனக்கு தேவை கிடையாது. நீ எனக்கு வாக்கு கொடுத்துட்டதுக்காகலாம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை நினைச்சு சரவணன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு மணி 10 ஆகுது. அப்ப கூட சரவணன் வர்றதே இல்லை. இப்ப சரவணன் தட்டு தடுமாறி வராங்க. சரவணன் தட்டு தடுமாறி வந்ததும் உடனே கோமதி டே மணி என்னடா ஆகுது, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னடா இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, மனசுக்கு கஷ்டமா இருக்கா, அதனாலதான் சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. டே, என்ன கஷ்டம் எப்படி வந்தாலும் அதுக்காக இப்படி வருவியாடா நீ, என்னடா குடிச்சிருக்கே சரவணன்றாங்க. ஆமாம்மா, மனசு முழுக்க ரொம்ப காயமா இருக்கா, அதனால நான் குடிச்சிருக்கேம்மா, குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சரவணன் புலம்புறாங்க. உடனே கோபமா வராங்க பாண்டியன். என்னடா இது புது பழக்கமா இருக்கு, ஏன் இந்த ஊர் உலகத்துல யாருக்குமே கஷ்டம் கிடையாதா, உனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம சரவணன் பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. இதை பார்த்து ரொம்பவே கோபத்துல இருக்காங்க பாண்டியன். இப்ப பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.